தொட்ட கதை குறைகள் வாடு குறைகள் வாடு கணவதியே அருள் புரிவாய். தொட்ட கதை குறைகள் வாடு குறைகள் வாடு கணவதியே அருள் புரிவாய். அந்த சோழ நாடு தன்னதிலே சரி. சோழ மகாராஜன் பார்த்தார். ஆமா. ஏ அம்மா சொர்ணவல்லி, சொர்ணம் நம்ம கிட்டதான் ஏகபோகமான பணம் எல்லாம் இருக்குல்ல. பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கினா என்ன, அவன் பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கினா எடுத்துக்கிடலாம் என்று சொல்லி சோழ மகாராஜன் சொன்ன போது சோழ மகாராஜன் சொல்லும் போது சொர்ணவல்லி வெண்கொடியானவள் என்ன சொல்லுகள் தெரியுமா? என்னமா சொல்லுகின்றார்? காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டோமானா கடை தெருவு நிறைந்திடுமா கடை தெருவு நிறைந்திடுமா கண்ட சனம் மதிப்பாரா கடை தெருவு நிறைந்திடுமா கடை தெருவு நிறைந்திடுமா கண்ட ஜனம் வைபாரா. ஒரு பிள்ளை வாங்கி திருவதியில விட்டோமானாய் திருவதுதான் நிறைந்திடுமா திருவதுதான் நிறைந்திடுமா தேசத்தாரும் மதிப்பாரா கூறுகட்ட மனுஷா. ஏகபோகமான பணம் இருந்து என்ன செய்ய? நம்ம என்னதான் காசு கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி கடை தெருவுல விட்டாலும் காசு கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டோம்னு சொன்னாலும் கடை தெருவு நிறைந்திடுமா என்ன கண்டசன மதிப்பார்களா? கண்டசன மதிப்பார்களா? மன்னவா ஒரு பிள்ளை வாங்கி இந்த தெருவுல விடட்டுமே, ஒரு பிள்ளை வாங்கி இந்த தெருவுல நிக்கட்டுமே, தெருதான் நிறைஞ்சிருமா என் தேசத்தார் மதிப்பார்களா? 1000 தான் இருந்தாலும் என் பிள்ளை மாதிரி வருமா ஐயா? இப்பவும் பாருங்க, பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி இந்த கூட்டத்துல கொண்டு விடட்டுமே. பக்கத்து வீட்டுக்காரி பத்தி என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவா? டி மீனாட்சி, என்ன தாயி, இதே அவ பிள்ளையா இருந்தா அப்படி விடுவாளாட்டி? அவ பிள்ளையா இருந்தா அப்படி பிடிவாமா? அவ பிள்ளையா இருந்தா அப்படி மூக்கு வடியுமா? ஐயா என்ன வந்து கையா தலையில அப்படி பரட்டத்திலேயே கிடக்குமா பாரு. அவ பிள்ளையா இருந்தா எண்ணெய் வச்சு தலை எடுத்து சீவி சிங்காரிச்சு பொட்டு வச்சு காலுக்கு ஒரு திஷ்டி போட்டு வச்சு அப்படி வளர்ப்பா. எங்க அம்மா சும்மா இருந்துச்சு. எங்க அம்மா எப்படி தெரியுமா? எப்படி? நான் வில்லுக்கு வரும்போது முதல் நாள் பாட்டுக்கு வரும்போது சரி வெண்ணி போட்டு குளிச்சு ஊத்தி ஷாம்பு போட்டு முகத்துக்கு ஒரு சிவப்பு போட்டு நல்லா தேங்காய் புத்துண்டுல நல்லா வச்சு எடுத்து விட்டு நல்லா தலையை தோர்த்தி விட்டு மூஞ்சில ஒரு பான்ஸ் பவுடர் போட்டு நெத்தில ஒரு சந்தனம் வச்சு அதுக்கேற்ற ஒரு குங்குமம் வச்சு கடைசியில ஒரு பொட்டு வைப்பாங்க. என்ன பொட்டு? எம்மாதி என்னமா அப்படின்னு கண்டிஷ்டி போட்டான். டிஸ்டி போட்டா டிஸ்டி போட்டா ஏதோ ஒரு பொட்டு தாயி சின்ன பிள்ளைல வைக்கிறது வாசமா. எனக்கு ஏமா இருமாடி மாதிரிலாம் இருக்கேன்னு நீ ஆம்பளை செட்டுக்கு கொண்டாடிக்க போனா பிரச்சனை இல்ல. சரி உன்னை யாரும் கண்டு போட மாட்டாங்க. ஆமா ஐயோ 2 லேடிஸ் செட்டுக்கு போறேன் பிள்ளைகளுக்கு கண்டு போட்டுட்டாலும் ஊரு கண்டு ஊரும் மாமலதான் இருக்கும். அதனாலதான் அந்த பொட்டுன்னு சொல்லி வச்சிருக்கோம். அதுக்காக ஆமாவோ ஆமையா இதே காணும் குளிச்சிருக்கோம்ல தாயி குளிக்க வேண்டாமா? சரி சரி 3 வாட்டி குளிச்சிருக்கா அப்படின்னா எங்க இருக்கணும்? ஆமா இதே தாம் பெத்த பிள்ளையா இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி சொல்லுவாளா? அவ பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி விட போய் தானே பார்த்து சொல்லுதா? அதான் சொல்லுவாங்க தாம் பிறக்கணும் பிள்ளை. சரி தன்னோடு பிறக்கணும் அந்த பிறவி. ஓ தன்னோடு பிறக்கணும் அந்த பிறவி. கூட பிறந்த ரத்தம் தானே துடிக்கும். பக்கம் துடிக்குமான்னு பார்த்தா பறக்க பறக்க முடிக்கதான் தாய் செய்யும். அதான் அதனால பணம் கொடுத்த ஒரு பிள்ளை நமக்கு வேண்டாம் மன்னா. ஏ மன்னவா என்ன பக்கத்து வீட்டுக்காரி இருக்கல 10 மாசம். சரி பாதகத்தி 10 பிள்ளைக்கு தாயா இருக்கா. 10 பிள்ளை வச்சிருக்காளா? இந்த வீட்டுல இருக்கல ஏகாம்பரம். அவ புருஷனை ஊட்டி என்ன மாதிரி சொன்னதா தெரியுமா? என்ன சொல்லுதா? என்ன நீ அப்பாவை போற அத பாத்து என் மனசு வாடி போகுது. இந்த வீட்டுக்கார புருஷனை கூட்டு பிடி சொல்லுதா சந்தால என் மொழியை கூட்டு நான் இன்னைக்கு அப்படி சொல்ல நீ சொல்லித்தான் புழுவும் இல்ல பூச்சியும் இல்லைன்னு வருத்தப்படுது. வயிற்றுக்குள்ள புழு இல்ல பூச்சி இல்லையா? ஆமா புழு 5 கருப்பாட்டி வாங்கி தின்னு. ஏன் கருப்பாட்டி வாங்கி தின்னா அது வேற புழுமா? அப்போ அந்த புழு வேற. அப்ப என்னையா புழு இல்ல பூச்சி இல்லன்னு சொன்னா ஒரு ஆண் குழந்தை இல்ல ஒரு பெண் குழந்தை இல்லன்னு வருத்தப்படுகிறான். ஆண்கள்னு சொன்னா புழு. ஆமா ஆண்கள்னு சொன்னா புழு தாயி. ஆமா ஆமா என்னத்தான் தாய் தகப்பங்களை அடிச்சு வளர்த்தாலும் கடைசி வரைக்கும் காலை சுத்தி வரும் புழு தானே. என்னத்தான் கடைக்குட்டி பொம்பளை பிள்ளை கடைக்குட்டி பொம்பளை பிள்ளை உங்களை பொத்தி வளர்த்தாலும் 3ஆம் மனுஷனுக்கு ஆகப்பட்டு போகும்போது பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. அதான் பூச்சி. அதுதான் பூச்சி.
பூச்சி பாத்துக்கோ. அதனால எனக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, என்ன ஆதரிக்க யாரும் இல்ல என்று பார்த்தால் அந்த சொர்ணவள்ளி வெண்கொடியானவள் முத்தத்துல இருக்கான மூக்காய் மர்மவா. சரி, பாவைத்தி நானும் அவனும் ஒன்னாதான் படிச்சு பாத்துக்கோ. கிளாஸ்மேட், ஒரே கிளாஸ்மேட், ஒரே பெஞ்சில இருந்தோம். எனக்கு அவளுக்கு ஒரே மேடையில கல்யாணம் பாத்துக்கோ. ஆமா ஆமா, என்ன ஒரே ஒரு குழப்பம், அவ புரிஞ்சு அவளுக்கு தாலி கட்டினா என் புரிஞ்சு நீ தாலி கட்டு. இப்படிதானே கிட்டணும். அவன் 3 பிள்ளைக்கு தாயாட்டான். ஊருக்கு பிள்ளை எல்லாம் கவலை அப்படி இருக்கு. அப்போ பார்த்தால் சொர்ணவள்ளி வெண்கொடியானவள் அந்த சொர்ணோ தன் கணவனை அழைத்து எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா அழுது புலம்புகின்றா? ஏ என்கணவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, மலடி நல்ல மலடி என்று மலடி நல்ல மலடி என்று இந்த மாநிலத்தில் ஏசுகிறார்களே, இந்த மாநிலத்தில் ஏசுகிறார்களே. என் மலடி வட்டம் மாறுவதப்போ இந்த மாநிலத்தில் சேர்வதப்போ இருசி மலடின்னு சொல்லுதா? ஐயா, வார்த்தையால கொண்டுருவா. தண்ணி கூட எடுத்துட்டு தெருவுக்கு போக முடியல, தெருவுல மேக்கங்களுக்கு அண்ண முடியல. அண்ணாவாரா மலடி முகத்துல முழிக்காது, அவ முகத்துல முழிக்காது, வழங்காது இல்ல அப்படின்னு சொல்லுதா? ஏ மன்னவா மனவாளா, நல்ல நேரத்துல ஒப்பாரி சத்தம் பிள்ளைல எனக்கு தெரியும். ஏ சொர்ணவள்ளி, என்ன பிள்ளை இல்லன்னு அழாத. உனக்கு பிள்ளை இல்லன்னு கவலைப்படுவியா? உனக்கு ஆண் குழந்தை மேல ஆசை இருந்தா என்ன எடுத்து வச்சுக்க, எனக்கு பெண் குழந்தை மேல ஆசை இருந்தா நான் உன்னை எடுத்து வச்சுக்கிடுவேன். சரி, ஆனா கூறுகட்ட மனுஷா என்னையா அவர் சொல்லுவாரு பாத்துக்கோ. மன்னன் ஒரு நல்ல ஐடியா கொடுக்காரு. ஐடியா, பிள்ளை இல்லன்னு வருத்தப்படாத. நமக்கே இன்னொருவர் எனக்கு பொட்ட பிள்ளை மேல ஆசை இருந்துச்சுன்னா உன்ன எடுத்து வச்சுக்கிடுவேன், உனக்கு ஆண் குழந்தை மேல ஆசை இருந்துச்சுன்னா என்ன எடுத்து வச்சுக்கோ. நம்ம ரெண்டுத்துக்கு இடையில பிள்ளை தேவையா? பிள்ளை தேவையா? அவ சொல்லுதா பாக்கணும் சொல்லணும். கூறுகட்ட மனுஷா, உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை 4 சவுத்துக்குள்ள சொல்லிக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ள சொல்லிக்கிறலாம். எசக்கியமா கோயிலோட பார்க்க உட்காந்துருப்பேன். என் கூட படிச்ச பெண்ணா என்ன வந்து என்ன கேப்பா? உனக்கு எத்தனை புருஷன் இருக்குன்னு கேப்பா? கேட்கவே மண்டால. உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேப்பா? எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு கேப்பா? அப்படி கேட்கும் போது ஒரு ஆம்பளை பிள்ளைல 17 பிள்ளை, பொட்டை பிள்ளைல ஒரு 12 பிள்ளைன்னு சொன்னோம்னா கொஞ்சம் கௌரவமா இருக்கும். எத்தனை பிள்ளை கேக்கு? அந்த காலத்துல பெற்றிருக்காதா? அந்த காலத்துல இப்படி பெற்றிருக்கா? பாட்டிலாம் 21 பிள்ளை பெற்றிருக்கா. நல்லா இருக்கா உங்க பாட்டி? அண்ணு கட்ட மேனி அண்ணு குறையில. நம்ம இன்னும் கம்பு ஊனாம நடப்பாங்க. கம்பு ஊனாம நடக்கத்தா? அதான் எங்க பாட்டி. காலைல எங்க தாத்தா ஒரு கயிறு கட்டி விட்டுருக்காரு. சரி, டிஸ்ட்ரிக்ட் ஊருக்கு என்ன ஊர் எங்க பாட்டி மேல. எதுக்கு நடக்காங்க? அந்த காலத்து சாப்பாடு ஆமா, சாப்பாடு அப்படி இருந்திருக்கு. தெம்பா இருந்து நடந்திருக்கா. இப்ப பூரா சாப்பாடு எக் ரைஸ் சிக்கன் ரைஸ் இருக்கா. என்ன செய்ய? மாசமா இருப்பா. சாணி காத்துறாங்க. சாணி வரம் போட்டு அந்த காலத்துல சோளச்சோறு, ஆமா கேப்பச்சோறு, அந்த காலத்துல அப்படிதான் சாப்பிட்டுருக்காங்க. ஆமா, கருது அறுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்க பாட்டி எல்லாம் கதை சொல்லுவான்ட்ட. ஆமா, 6 மணிக்கு பிறகு வந்து உலக்கைட்டே இடிச்சே குத்தி சாப்பிடுவாங்களாம். மாமியாரும் மருமகளும் உலக்க போட்டு குத்துனாங்கன்னு வச்சுக்கோ, ஊசுன்னு அப்படி ஒரு குத்துவலை குத்துவாங்க.
இப்ப இங்க யாரு மாமியா குறுக்க காமிக்க மருமகனமா குடுக்க முதுகுல அப்படிதான் போச்சு. இப்போ இது ஒரு காரணமா பெரும் பாத்துக்கோ. அப்படி உரக்கை போட்டாங்கன்னு வச்சுக்கோ, மாமியா அதில் மருமக ஒரே போடா போட்டுருவா. எத்த எனக்கு தெரியாம விழுந்துட்டு இருந்துருவா. அது பயந்தே இப்போ உரல கொண்டு போய் குளத்துல போட்டுருக்காங்க. பவுண்டேஷனுக்கு போட்டு முக்கியாச்சு. ஆமா சரி, உலக குத்த தெரியாதவள கல்யாணம் முடிக்க முடியாது. அரிசி வரும் சாப்பிட முடியும். இப்ப ஸ்டோரி போட பிள்ளைகள் கல்யாணம் முடிக்க முடியாது. ஸ்டோரி போட தெரிஞ்சிருக்கணும். கை போட்டு போனோமா? சரி, ஜோடி அப்படி இருக்கும். பிள்ளால இருக்க பிள்ளை தோளுக்கு மேல இருக்கா. அப்பதான் ஒரு வேகத்தில பறந்து விடணும். தலையில கிடக்கா. என்ன வண்டி அப்படி வந்திருக்கு. போட்டுக்கால போடலானே தெரியல. என்ன வண்டி? காலம் ஒரே கலர், அவளும் ஒரே கலர்ல இருக்கா. சரி, என்ன வண்டி? ஆரன் பை. அப்படிதான் இருக்கும். சரி, நீங்க சொல்றது எப்படி இருக்கு? கல்யாணம் வேணும்னா மாலை போட்டு நான் தான் இருக்கணும். அங்க போனாலும் மாலை போட்டு நான் தான் போடணும். சரி, வயசுக்கு ஏத்த வண்டி கேட்கு பாருங்க. என்ன சொன்னாலும் காப்பாற்றா. ஐயோ பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசுவாருப்பா. பார்த்தால் சொர்ணவல்லி பெண் சொர்ணவல்லி மன்னா என்ன வீட்டுக்குள்ள வேணா உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீங்க பிள்ளைன்னு சொல்லிக்கிடலாம். இப்படி தெரு வீதியில இருக்கும் போது ஆமா இந்த இடத்து பெண்கள் எல்லாம் பிள்ளை எங்கன்னு கேட்கும் போது உங்களை பார்த்து கை காமிக்க முடியும், கை காட்ட முடியுமா? நிகழ்த்தனமா பேசுவாங்க. ஊரார் மதிப்பாருக்கு தகுந்தபடி நமக்கு ஒரு பிள்ளை வேணும் தானே. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஆமா ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. இருக்கணும் என்று சொல்லி அந்த சொர்ணவல்லி வெண்கொடியானவள் சொர்ணவல்லி வெண்ணா என் மன்னவா மணவாளா என் கணவா ராஜமன்னா நான் முன்னொரு காலத்துல எது பாவம் செய்தேனோ தெரியலையே தெரியலையே என்று எவ்விதமாக அழுது புலம்புகிறான். எவ்விதமாக அழுது புலம்புகின்றான். ஆண்டியை தன்னடித்தே கொடுமை செய்தேனோ செய்வாங்க வந்தவரே மன்னவா மணவாளா ஆண்டி அடிச்சேன் அறக்கொடுமை செய்தேனா சண்டாள பாதகத்தை அந்த கொடுமையும் செய்யவில்லை. பிச்சை வாங்க வந்தவரை நான் பின்னால் வர சொன்னதுண்டா? பிச்சை வாங்க வந்தவரை பின்னால் வர சொன்னதே கிடையாது. நீயா? ஆமா, 10 ரூபா போட்டு மீதி 9 ரூபா சில்லறை எடுத்து கொடு. 1 ரூபா கொடுப்பியா? ஆமா, அந்த மனசு நம்ம கொடுத்துக்கறனுக்கு மட்டும் தானே வரும். கண்டிப்பா தாய். ஆமா ஆமோ அம்மையா. அரைத்ததொரு அம்மிகளை நான் அலசாமல் சாத்தவில்லை. ஆமா, அரைத்ததொரு அம்மிகளை அலசாம சாத்தவே கூடாது தாய். அது ஒரு பாவம்னு சொல்லுவாங்க. பாவத்திலும் பாவம் பெரும் பாவம்னு சொல்லுவாங்க. ஆமா, இதுதான் எங்க வீட்ல அம்மியே கிடையாது. அம்மி கிடையாதா? அம்மி அவங்க சொன்னாவள உரலு எல்லாத்தையும் ஃபவுண்டேஷனுக்குள்ள அள்ளி போட்டாச்சு. சரி, இப்ப சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி இருக்குல தாயி? மிக்ஸி இருக்கா? சுவிட்ச் போட்டா போதும் கிர்ரன்னு அரைச்சு தட்டிரும். பவர் கட் ஆகும். கரண்ட் போயிட்டா எங்க மைனி ஜெயவகடி இருக்கா பாத்துக்கோ. பல்லு கொஞ்சம் தெத்து பல்லு காரி. அப்படி சொல்லாத. கடிச்சு சட்னிக்குள்ள போட்டுருவாங்க. சரி, அவ்வளவு பக்கமா மைனி எத்தனை வருஷம் பல்லு தேய்க்காம இருந்தாலும் வயசான பாட்டி வேற. அப்போது மைனி 2 நாள் வாங்கிட்டாங்க. அங்க இப்ப வாடகைக்கு கொடுத்தா ஆள் இருக்கு. சரி, பார்த்தால் சொர்ணவல்லி பிள்ளை இல்ல பிள்ளை என்று அழுது புலம்புகிற போது அழுது புலம்பக்கூடிய வேளையில வருஷமா சொல்லி பார்க்க ஆனாலும் பிள்ளை கிடைக்காமல் ஆண்டவனுடைய கிருபையாலே அன்று முதல் குளிம்பறந்த அருங்கிளியால் கர்ப்பமானாள். அவளுக்கு ஓரறிய 1 மாதம் நாடறிய 40 நாள். சரி, 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. 3வது மாசத்திலே முக்கண்ணனை தஞ்சம் என்றாள். அந்த முக்கண்ணனை தஞ்சம் என்கிறாள். 4வது மாசத்திலே நார்த்தங்கா திம்பாப்பா. ஆமா, 4வது மாசத்துல நார்த்தங்கா திங்கிறாராய். நார்த்தங்காய் ஊறுகாய். ஆமா, 5வது மாசத்துல அவளுக்கு அங்கமெல்லாம் தங்க நிறமா. ஆமா, அவளுக்கு 5வது மாசத்துல அங்கமெல்லாம் தங்க நிறம். அவளுக்கு 6வது மாசத்துல வயிறு பூரணமா. 7வது மாசத்திலே
அப்பா இருக்க முடியல அவளுக்கு. இந்த வழி அனுபவிக்கணும்னா அவனுக்கு கல்யாணம் இருந்தா இருக்க முடியல, படுத்தா படுக்க முடியல, பாய் விரிச்சா தூங்க மாட்டா, நடந்தா நடக்க முடியல முடியலையா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். அவ செய்யும் 8வது மாசத்துல அவளுக்கு அடித்திடுமா திட்டு அடிச்சுக்கிட்டு வருது. அவளுக்கு நண்டு வலி சுண்டு வலி நரவழியா வலிக்குது. அப்ப 8வது மாசத்தையில அவளுக்கு அடிக்குதையா திட்டமுட்டு, அடிக்குதையா திட்டமுட்டு. 9வது மாசத்தையிலே உடையவனே தஞ்சம் என்று ஐயா வைத்த வலிப்பா. அவளுக்கு பிரசவ வலியா? பிரசவ வலியா? பிள்ளை பக்கம் அவளுக்கு தானே தெரியும். தலைவலினா சமந்தரம். சரி அதுக்கு ஒரு கதை இருக்கியா? இந்த அரளி மரத்துல ஒரு காய் காய்க்கும் பாத்துக்கோங்க. அரளி விதையை அரைச்சு குடிக்கணும். அது பக்குவமா இருக்கும். வயிற்று உடனே கேட்கும். அதான் சரி போங்க. சரி போனா ஒத்தையில போக மாட்டோம் பாத்துக்கோ. சரி பார்த்தா சொர்ணவள்ளி பெண்கொடியானவள் 9வது மாசமாச்சு உடையவனை தஞ்சம் என்று. ஆமா வைத்தவழி இருக்க முடியலப்பா. நண்டு வலி சுண்டு வலிலாம் நரவலியா வலி. யாரை இழைக்கிறாய்? மருத்துவச்சி இழைக்கிறார். அடிவாடியம் மருத்துவமே வார்த்தை ஒன்று சொல்ல கேளா. மருத்துவச்சி அழைக்கிறார். வைத்த வழி குறுக்க வழி வானாலும் போகுதம்மா. சாவேனோ பிழைப்பேனோ இந்த பிள்ளை பற்றி எடுப்பேனோ சண்டாளி பிள்ளையோட போவேனோ தெரியலையே. வெக்க வரைக்கும் சங்கடம்மா. பெத்தாச்சுன்னா கொஞ்சலாம் இல்ல. இல்லாவத்தா கூட சங்கடப்பட மாட்டான். இப்படிலாம் வேதனை படுறது தெரிஞ்சா இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருக்கவே மாட்டேன். படாம இருக்க வேண்டியதானே. சண்டால என்ன வேதனை பட வேண்டி இருக்கு. சொர்ணவள்ளி பெண்கொடியானவளுக்கு அவளுக்கு 10வது மாசையிலே பரிபூரண கர்ப்பத்திலே கொடிகிடையால் திருவயற்றில் கோதைய அவள் தான் பிறந்தாள். இந்திர சந்திர உதயம் போல பெற்றெடுத்தாள் ஒரு குழந்தை. அடே குவா குவா சத்தத்தோடு என்ன பிள்ளைப்பா? என்ன குழந்தை பிறந்திருக்கிறது? 10வது மாசையில பரிபூரண கர்ப்பத்திலே. அந்த பரிபூரண கர்ப்பத்திலே ஒரு கல்லுல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரே பிரசவத்துல 2 பிள்ளை. ஆமா 2 பிள்ளை பெக்கலாம் தப்பே கிடையாது. 1 2 பெண்ணா இருக்கணும். இல்லன்னு சொன்னா 2 ஆணா இருக்கணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கலாமா? பிறக்கலாமா ஐயா? கூடாது. ஆனா என் தாய் வந்து பிறந்திருக்கிறாள. பலிக்கு பலி வாங்க வந்தவா பலகை நல்லூர் நீலி. கொலைக்கு கொலை செய்ய வந்தவா கொடிய நீலி முப்பந்தலி சிக்கியம்மா. தாய் முப்பந்தலி சிக்கியல்லவா? ஆமா. அப்போ அந்த சோழ மகாராஜனுக்கும் சொர்ணவள்ளி பெண்ணாளுக்கும் 10வது மாசையில பரிபூரண கர்ப்பத்தில 2 பிள்ளை பிறந்ததுப்பா. ஒரே பிரசவத்துல. ஒரே பிரசவத்துல 2 பிள்ளை பிறந்திருக்கு.
அப்படி பிறக்கலாம் ஐயா? பறக்கலாமா? பிறக்க கூடாது. சரி. ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையானது வந்து பிறக்கிறது. சரி. அந்த ஆணும் பெண்ணு யாரு தெரியுமா? யாரு? அங்க பலகைநல்லூர்ல இருந்தார்கள்ல, நட்டுவனும் அவன் தங்கச்சி லட்சுமியும். சரி. அந்த பட்டனை பழி வாங்குவதற்காகவே வந்து பிறந்திருக்கிறார். மறு ஜென்மம் எடுத்திருக்கிறேன் தாயாகப்பட்ட லட்சுமி. ஆமா. சரி. அந்த பட்டனை தான் பழி வாங்க பலகை நல்லூர் நீலியாக வந்து நல்ல பிறந்தாளே நீலனோ நீலியுமா அழகுடனே பிறந்தாரே அவதான் என் தாயாகப்பட்ட பலகைநல்லூர் நீலியம்மா. வேதியனை பழி வாங்குவதற்காகவே வந்து பிறந்திருக்கிறாப்பா. சும்மா விடுவாளையா? அவளை கொலை செஞ்சா திரும்ப பழி வாங்குவா. அவதான் என் தாயாகப்பட்ட முப்பந்தல சக்கியம்மா. கொலைக்கு கொலை செய்ய வந்து பிறந்திருக்கிற அவ கொடியல்ல நீலியம்மா. நீலியம்மா வந்து பிறந்தல்ல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையாகவே வந்து பிறந்திருக்கிறது அல்லவா? அதாவது நட்டுவன் வந்து நீலனாகவும் சரி லட்சுமி வந்து நீலியாகவும் வந்து பிறந்தா. நீலனும் நீலியமா பிறந்திருக்கிறா. ஆமா வந்துட்டாளா? வருவாப்பா நேரம் இருக்குல்ல. ஆமா அந்த இடத்துல இருந்து அவசரப்பட்ட முடியுமா ஐயா? ஆமா அந்த சோழ மகாராஜனுக்கும் சொர்ணவள்ளி பெண்கொடியானவளுக்கு அழகுடனே நீலனும் நீலியுமாகவே வந்து பிறந்தா. நீலனும் நீலியுமா வந்து பிறந்திருக்கிறாய். அவ பிறந்திருக்காளப்பா. சரி பிறந்தவ சும்மா இருந்தாளா? என்ன செய்திருக்கிறா? ஊர்ல இருக்க ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அடிச்சு சுட்டு சாப்பிட்டு இருக்கா. ராசி எப்படி? ராசி எப்படி? பெண்ணாமா பிறந்திருக்கா. சரி தாய் பேயா பிறந்திருக்கிறா. சரி அப்படி பிறந்திருக்கிற போது ஆமா ஊரில் ஆடு மாடு ஒரு ஆடை விட மாட்டான். சரி அப்படி நீலனும் நீலியுமாக